முத்தலிப் சார் அவர்களின் கேள்விக்கு பதில் பதிலுக்கு பதில். அதாவது எனக்கு 59 வயது. இந்த கேள்விக்கு பதில் வேணுங்கிற மாரி சொல்லியிருக்காரு. என்னுடைய அனுபவத்தில் 1980 இருந்து கவனித்து வருகிறேன். அப்பொழுதெல்லாம் அரசு ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள் 3 இருந்தால் 1 ஆளும் கட்சிக்கு, இன்னொன்னு எதிர்க்கட்சி, இன்னும் நடுநிலையாக இருக்கும். ஆனால் சமீப காலமாக 2017க்கு பிறகு காட்சி ஊடகங்கள் உட்பட அனைத்தும் ஒரு கட்சிக்கு மட்டுமே ஆதரவாக செயல்படுகின்றன. சாதாரண மனிதர்கள் அனைவருக்கும் இருக்கும் குறைந்தபட்ச நியாய தர்மங்கள் கூட இல்லாமல் இப்படி செயல்படுவதற்கு பணம் மட்டும் தான் காரணமா? அப்போ இது பணம் மட்டும் காரணம் கிடையாது. நான் அடிக்கடி பதிவு பண்ணுவேன். நம்ம இயற்கையாகவே நம்முடைய குடும்பங்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே திராவிட இயக்கம் இல்லாட்டி இடதுசாரி இயக்க சித்தாந்தத்தோட தான் தமிழ்நாடு அதிகமா இருக்கு. அப்ப இடதுசாரி இயக்கங்கள் வர வேண்டியது, அந்த இடத்துல திராவிட இயக்கங்கள் காரணம்னால அந்த இடதுசாரி கருத்துக்கள், சனாதன எதிர்ப்பு, வலதுசாரி எதிர்ப்புன்ற அதான் அதிகம். அப்ப இதிலிருந்து வர்றவங்க ஒரு கட்டத்துக்கு மேல காங்கிரஸ் எதிர்ப்புன்றது பாஜக எதிர்ப்புன்னு மாறிடுச்சு. மாறிடுச்சு. அப்போ இயற்கையாகவே ஒரு பெரிய டீமு பாஜக எதிர்ப்புன்ற மனநிலையில திராவிடத்தை ஆதரிக்கிறன்ற லெவல்ல போய் நின்னுட்டாங்க. இப்ப கம்யூனிஸ்டுகள் பாஜக வந்துரும் பண்றாங்கல்ல. இயற்கையில அவங்க மக்கள் நலன் இந்த மாரி விஷயங்கள். ஆனால் பாஜக வந்துரும்ன்ற ஒரே ஒரு பிடிமானத்த வச்சுக்கிட்டு அவங்க திமுகவ ஆதரிக்கிறாங்கல்ல. ம். அது மாரி தான் பத்திரிகையாளர்களும் ஒரு செட்டு எல்லா காலத்திலயுமே யார் ஆட்சியில இருக்காங்களோ, அவங்களுக்கு ஆதரவாவே இருக்கும். அது இந்த தொழில வியாபாரமா பார்க்குறது. ம். நான் கார்ப்பரேஷன் பார்க்கும்பொழுது, நான் போனா என் கண்ணுக்கு நெகட்டிவ் தேடிக்கிட்டு இருப்பேன் நானு. அது அவர்களோட கடமை. அதே நிறுவனத்திலருந்து வர்றவரு, எங்க சாப்பாடு இருக்கு? யார் கவுன்சிலர்ட்ட போய் பழகலான்றத தேடுவாரு. எனக்கு என்னன்னா, அவங்களோட பழகுறது நமக்கு தேவையில்ல. நமக்கு என்ன இதாக போகுது? அது உண்மையிலேயே அப்பதான் நம்மளால எழுத முடியும். கண்டிப்பா. அப்ப அந்த மாரி விஷயங்கள் இருக்கிறது ரொம்ப மைனாரிட்டி. அப்ப பெரும்பாலும் இந்த துறையை பயன்படுத்திக் கொண்டு அரசியல்வாதிகள், அதிகாரிகள் இவரோட பழகும்போது சலுகைகள் கிடைக்கும். இன்னொன்னு பெரிய நிறுவனத்தில வேலை செஞ்சா அவங்கள பெருசா மதிப்பாங்க. இன்னொன்னு சில செய்திகள திணிக்க சொல்லுவாங்க. இவர்கள் மூலியமாக அதிகாரிகள் பழக்கத்த வச்சு ட்ரான்ஸ்ஃபரு, வேற சில எல்லாம். சலுகைகள். நான் ஒரு 9 வருஷத்துக்கு மேல கவர்ன்மெண்ட் கார்டு யூஸ் பண்ணியிருந்தேன். ம். அக்ரெடிஷன் கார்டு. ஆனா நானு வீட்டு வசதி எதுலயுமே எந்த மினிஸ்ட்ரியும் போய் பார்த்து எனக்கு வீடு வேணும்னு கேட்கல. ஆனால் நான் பார்த்து வந்த பசங்க, சின்ன சின்ன பசங்க எல்லாருக்கும் இன்னைக்கு கவர்ன்மெண்ட்ல வீடு வாங்கியிருக்கான். அவன் கனவுல கூட நெனச்சு தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட எதிரா பேச மாட்டான். பத்திரிக்கையாளர் கிடையாது. அவனுங்க அப்படியே பழகிட்டான். அவன் வாழ்க்கை அவன் நல்லா இருக்காங்க.